திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே, திருவோணம் என்பது பெருமாளுடைய நட்சத்திரம் என்று கூறுவார்கள். அந்த நட்சத்திரம் என்பது அதற்கு தேவதை பெருமாள் தான், அதாவது மகாவிஷ்ணு. இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் ஹயகிரீவர் உற்பத்தி ஆனார் என்றிருக்கிறது, அதாவது அவதாரம் எடுத்தார் என்றிருக்கிறது. இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் தான் வாமனராக உலகளந்த பெருமாள் வாமனராக அவதாரம் எடுத்தார் என்றிருக்கிறது. ஆகவே திருவோணம் நட்சத்திரம் என்பது மிக மிக சிறப்புடைய நட்சத்திரம். அது மகர ராசியிலே வருகிறது. இந்த வருடம் மகர ராசிக்கு ஏழரை முற்றிலுமாக தெரிந்துவிட்டது. ஆகவே நினைத்த காரியங்கள் கைகூடும். கடன் வாங்கி வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். தாராளமாக கடன் வாங்கி வீடு மனை வாங்கலாம். அதன் மூலமாக நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் 6ஆம் இடத்தில், இந்த வருட ஆரம்பத்தில் குருபான் இருக்கிறார். எப்படிப்பட்ட போட்டிகளுக்கு சென்றாலும் நிச்சயமாக வெற்றியை அடைவீர்கள். ஆனால் சாப்பிடும் போது, ஏன்னால் 6ஆம் இடம் வந்து ரோகஸ்தானம், ருண சத்து ரோகஸ்தானம். ருணம் என்பது கடன் வாங்குதல். அது சுபகிரகமாக குரு இருப்பதால் நல்ல காரியங்களுக்காக கடன் வாங்குவீர்கள். சத்ருனை எதிரிகள் இருப்பார்கள். ஆனால் குரு நல்ல கிரகமாக இருப்பதால் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ரோகஸ்தானம் 6ஆம் இடம், அங்கே குரு இருப்பதனால் குரு வயிற்றுக்கு அதிபதி. ஆகவே உங்களுக்கு வயிற்று கடுப்பு அடிக்கடி வர வாய்ப்பு இருக்கிறது. அஜீரண கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சாப்பிடும் போது அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் காரமான பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறைய புது முயற்சிகளை செய்யலாம். கடன் வாங்கி தொழில் விஸ்தரிப்புகள் செய்யலாம். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். நல்ல ஜீவனம் இந்த வருடம் உங்களுக்கு காத்திருக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கடும் முயற்சியின் மூலமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறார். அதுவும் முக்கியமாக மே மாதம் வரை 2ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை வருகிறது. ஆகவே மே மாதத்தில் குடும்பத்தில் யாருக்காவது சுபகாரியங்கள் நடக்க இருந்தால் கடன் வாங்கி நீங்கள் சுபகாரியங்கள் நடத்துவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும். அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது கீர்த்தி, புகழ், தைரியம் அனைத்தும் இருக்கிறது. அதன் மூலமாக நினைத்த காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகளுடைய திருஷ்டியின் காரணமாக சிறு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. என்றால் சனி உங்கள் ராசிநாதனாக இருக்கால் ராசிநாதன் 5ஆம் இடத்தை பார்ப்பது பெரிய தோஷம் இல்லை. இந்த வருடம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி சிறிது பேசாமல் இருப்பது நல்லது. பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் தேவையற்ற விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் முக்கியமாக சகோதரர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 2, 8ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறார்கள். ஆகவே மற்றவர்களுடன் குடும்பத்தில் மற்றவர்களுடன் பேசும்போதும் தொழில் செய்யும் இடத்தில் மற்றவர்களுடன் பேசும்போதும் எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் திருவோணத்திலே பிறந்தவர்களுக்கு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதத்திற்குள் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அந்த நேரம்தான் உங்களுக்கு குருபலம் உள்ள நேரமாகவும் இருக்கிறது. அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் அதே நேரத்திலேயே, அதாவது வரக்கூடிய ஜூன் 1 முதல் அக்டோபர் மாதத்திற்குள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சிறிது அளவு மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கும். மேலும் குழந்தை உற்பத்தியானால், அதாவது இந்த திருவோணத்திலே பிறந்தவர்களுக்கு கரு உற்பத்தியானால் பெரிய அளவில் மற்றவர்களிடம் அதை எக்ஸ்போஸ் செய்யாமல், அதாவது வளைகாப்பு, சீமந்தம் போன்றவற்றை மிகவும் தடபுடலாமல் செய்யாமல் சுருக்கமாக செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. என்றால் திருஷ்டி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் ஓரளவு நல்ல லாபம் கிடைக்கும். அந்த லாபம் என்பது ஜூன் மாதத்திற்கு பிறகு வரும். ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல லாபம் கிடைக்கும். அதன் மூலமாக அந்த லாபத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளலாம். மேலும் அந்த ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை வீடு, மனை, புது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. புதிய அளவிலே புதிய தங்க, வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றங்கள் நீங்கி விரும்பிய இடத்துல இடமாற்றங்கள் நிகழும். உங்களுக்கு மே மாதம் வரை அதிகமாக அலைச்சல் இருக்கும். அதாவது தொழில் செய்யும் இடத்தில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு அலைச்சல் குறைந்து மேலும் நல்ல சேலரி ஹைக்,
அதாவது வருமான உயர்வு, சம்பள உயர்வு நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. மேலும் வெளிநாடு வேலை விரும்புபவர்களுக்கும் வெளிநாட்டு வேலை நிச்சயமாக கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். இந்த வருடம் மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். அதன் பிறகு நீங்கள் எழுதக்கூடிய எல்லா தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். அடுத்து விவசாயிகளுக்கு இந்த வருடம் ஓரளவு நல்ல மகசூல் கிடைக்கும். அதுவும் அந்த திருவோணத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் நல்ல மகசூல் கிடைக்கும். முக்கியமாக அரிசி பயிரிடுவது மிகவும் சிறப்பானது. அரிசி பயிரிடுவது, மேலும் கிழங்கு வகைகளை பயிரிடுவது மிகவும் நல்லது. பல வகைகளையும் நீங்கள் பயிரிடலாம். அதன் மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் அடைய முடியும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு குழப்பமான வருடமாக இருக்கிறது. பொதுவாக திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் என்று கூறுவார்கள். எப்பொழுதுமே இரட்டை நிலைப்பாடு இருக்கும். ஒரு 15 நாள் நன்றாக இருந்தால் 15 நாள் சிறிது சிரமங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அரசியல்வாதிகள் எந்த அணியில் சேருவது, எந்த கட்சியில் இருப்பது என்ற குழப்பம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த திருவோணத்தில் பிறந்தவர்கள் அவசியம் பெருமாளை வணங்க வேண்டும், மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும். அவரை வணங்கிவிட்டு நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நிச்சயமாக அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கும். வயதானவர்களுக்கு இந்த வருடம் அதாவது டூர் போக வேண்டும் என்றாலும் சரி, அல்லது தூரதேச யாத்திரைகள் செய்ய வேண்டும் என்றாலும் சரி, தாராளமாக யாத்திரைகள் செய்யலாம். நல்ல தரிசனம் கிடைக்கும். பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. நல்ல தரிசனம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வருடம் குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் பிரதி வியாழக்கிழமை மே மாதம் வரை பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அந்த நெய் தீபம் பகல் நேரத்தில் வைப்பது நல்லது. மேலும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதன் தேவதை விஷ்ணுவாக இருக்கிறார். ஆகவே படித்து கொண்டிருக்கின்ற திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை திருவந்திபுரத்தில் இருக்கின்ற ஹயகிரிவரை தரிசனம் செய்தால் நிச்சயமாக நல்ல கல்வியை பெறுவீர்கள். நல்ல அந்தஸ்தையும் புகழையும், நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கவும் நடக்கும். அடுத்து நல்ல செல்வத்தை விரும்புபவர்கள், அதாவது திருவோணத்தில் பிறந்த நல்ல செல்வத்தை விரும்புபவர்கள், வீடு மனை வாங்க விரும்புபவர்கள் ஒரு முறை திருவோணம் நட்சத்திரம் என்று திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து ஏதாவது பிரச்சனைகள் தொழில்துறையில் இருந்தாலும், கோர்ட் விஷயங்களை வெற்றி பெற வேண்டி இருந்தாலும் ஒரு முறை திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோணம் நட்சத்திரத்திலேயே காஞ்சிபுரம் சென்று அஷ்டபுஜ பெருமாள் கோயில், அஷ்டபுஜம் 8 கைகளுடன் இருக்கின்ற பெருமாள் கோயில், அஷ்டபுஜ பெருமாள் கோயில், அங்கே வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு 1.5 கிலோமீட்டருக்கு முன்பாக இருக்கிறது அஷ்டபுஜ பெருமாள் கோயில். அங்கே சென்று பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வழிபாடுகளின் மூலமாக கல்வி, செல்வம், வீரம் அனைத்தும் பெற்று திருவோணத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் சுபிட்சத்தை அடைவார்கள் என்பது உறுதி.